ஹாய் யூஸ் அண்ட் ஹலோ மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ். சரிகமப்பா ஜீ தமிழனுடைய இந்த நிகழ்ச்சியை அதிகமாக பார்க்குற இலங்கை மக்களுக்கு, குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த மாதத்துக்கு முதல், அதாவது ஜூன் மாதம் 22ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் பணம் வசூலிக்கப்பட்ட டிக்கெட்டாக இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய சரிகமப்பா ஜீ தமிழனுடைய தொகுப்பாளர் ஆங்கரான அர்ச்சனா அவங்க அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லிட்டில் சாம் ஜூனியர் லிட்டில் சாம் இருக்காங்க இல்லையா, சரிகமப்பா ஜீ தமிழனுடைய திவினேஷ், ஸ்ரீமதி, இப்படி இவங்க எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய இசை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது நிலையில இயற்கையினுடைய சீற்றத்தால நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுന്ന அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய இயற்கையினுடைய ஒரு ஆதிக்கத்தை நம்ம காணக்கூடிய இருந்தது. இதனால ஜூன் மாதம் 22ஆம் தேதி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்ச்சி ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்பட்டு இந்த இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்திருந்த அர்ச்சனா அவங்க உட்பட அந்த ஒட்டுமொத்த டீமே மறுபடியும் இந்தியாவுக்கு போயிருந்தாங்க. இந்த ப்ரோக்ராம் எப்ப நடத்தப்படும் மறுபடியும்ன்றது ஒரு கேள்வியாக இருந்து ரொம்ப நாளைக்கு பிறகு மறுபடியும் இந்த வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி இலங்கையில யாழ்ப்பாணத்துல அரியாலை என்ற இடத்துல ஏற்பாடு செய்யப்பட்டு இது மிகப்பெரிய அளவில் நடக்கும்னு சொல்றாங்க. இதுல இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த மியூசிக் ப்ரோக்ராம், அதாவது இந்த இசைக்குழுவினுடைய இசை வாத்தியங்களை யாரு வாசிக்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் சரிகமப்பா ஜீ தமிழ்ல பேண்ட் வாத்திய குழு இருக்கல சதீஷன் அவங்க. ஸோ இந்த டீம் தான் இந்த இசைக்குழுவுக்குரிய எல்லா இசை வாத்தியங்களையும் வாசிக்க போறாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டா இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸா லைவா நமக்கு பார்க்கக்கூடிய, இந்தியாவுக்கு போயிட்டு இந்த சரிகமப்பா நிகழ்ச்சியில இருக்கிற இந்த ரியாலிட்டியை கொஞ்சம் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இருக்குது. இதுல 10 பாடகர்கள், அதாவது இந்த ஸ்ரீமதி, திவினேஷ் குட்டி, ஸோ இப்படி இவங்களோட அந்த லிட்டில் சாம்ப்ல கலந்து கொண்ட 10 பாடகர்கள் தான் வரப்போறாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பெரியாக்கள் இல்லாமல் இந்த குழந்தைகளுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸை லைவா பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறத நம்ம காணக்கூடிய. இது ஒரு மாதத்துக்கு பிறகு மறுபடியும் பிளான் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சி, அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி நடக்க போகுது இல்லையா, ஸோ இதுக்கான முதல் கட்டமான இந்தியாவிலிருந்து இந்த சதீஷ் அவங்களுடைய பேண்ட் வாத்திய குழுவில் இருக்கக்கூடியவங்க வந்திருக்கிறாங்க. ஸோ இனி நாளைக்கு அப்படி இந்த அர்ச்சனா அவங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ரீமதி, திவினேஷ் அவங்க உட்பட எல்லாருமே நாளைக்கு வருவாங்க நினைக்கிறேன். ஸோ இப்படி இது ஜஃப்னாவில் இருக்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் இன்றைக்கு வந்திருந்தாங்க. ஸோ நாளைக்கு மறுபடியும் மிகுதி நபர்கள் வருவாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த ப்ரோக்ராம் அரியாலையில், யாழ்ப்பாணம் அரியாலையில் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி நடைபெற காத்திருக்கிறது. ஸோ இந்த ஜீ தமிழில் இருக்கிற ப்ரோக்ராமுடைய லைவ் எக்ஸ்பீரியன்ஸை காணணும் அல்லது பார்க்கணும்னு நினைக்கிற ஜீ தமிழ் சரிகமப்பா நிகழ்ச்சியில் ஜீ தமிழில் அதிகப்படியாக ரசிக்கிற நம்மளோட இந்த யூடியூப்ல இருக்கிற வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணிக்க. ஸோ நீங்கள் டைம் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கிடையில் ஒரு சில தவறான முரணான கருத்துக்கள், சில விஷயங்கள் காணக்கூடிய இந்த சோஷியல் மீடியாவில். ஸோ அந்த விஷயத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைப்போம். இந்த இசை நிகழ்ச்சியை காணக்கூடியவங்க, காண விருப்பமானவங்க, ஜப்பானில் இருக்கிறவங்க அல்லது இலங்கையில் இருக்க ஏனைய தமிழர்கள் இருந்தாலும் உங்களுக்கு 2 நாள் டைம் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. கிடைச்சா இன்னொரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இந்த விஷயம் இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இது சம்மந்தப்பட்ட உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அடுத்ததாக ஒரு அப்டேட்டான இன்னொரு வீடியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.